ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஸ்வாம்பி வாரோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டைரெக்டாக நம்ம பாட்களை போகலாம். நான் பேசுகிற வேடோட பெயின் தர மட்டும் ஜாயம் ரலி சாரி டெஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். டேட்டையா என்னடா அங்கே நடக்குது? என்ன எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இப்படி நெக்கெல்லாம் கடிச்சிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எப்படிடா நம்ம அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா இந்த மாதிரி டேட்டை பேசிகிட்டு இருந்தான். எனக்கும் அடாண்டா தெரியல, ரொம்ப வியர்டாக நடந்துட்டு இருக்குது. என்ன பண்ண ஏட்டு பண்ணன்னு தெரியல. நான் வேணா பெசட்டிக்கு ஹயாங்க்கு கால் பண்ணி பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி 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 நீ கால் பண்ணு, சரி நீங்கள் சத்தம் போடாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சுகாவுக்கு கால் பண்ணா. இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே அவங்க நின்றுட்டுருக்க பிளேஸ்லேருந்து டேட்டை கால் வர மூமெண்ட்டை நோட் பண்ணுறாங்க. டேட்டா கால் வருதுடா அப்படிங்கிற மாதிரி சுகா ஆரம்பிச்சுன்னுட்டே ஜேகப்டையும் காட்டவும், சரி பிக் பண்ணி பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், பிக் பண்ணா ஹயாங் நீ எங்கே இருக்கிற? நீ சேஃபாக தானே இருக்கிற? நான் நீ இருக்கிற பிளேஸில் தான் இருக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருக்கிறேன், இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறேன். நீ இப்போ சேஃபாக தானே இருக்கிற? எங்கே இருக்கிற? நீ எதுக்கும் பயப்படாத, உன்னை நான் காப்பாற்ற அந்த பிளேஸ்க்கு வந்துட்டுருக்கேன். நீ எங்கே இருக்கிறேங்கிறத சொல்லு முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் என்னோடய கேபினில் தான் இருக்கிறேன், ரொம்ப பயமாக இருக்குது ஹயாங் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே பேசினா. இங்கே பாரு, நான் சொல்கிறது நல்லா கேளு. நீ இருக்கிற பிளேஸில் அமைதியாக லாக் பண்ணிகிட்டே இரு. மொபைல் நீங்கள் வச்சுருக்க மொபைல் எல்லாத்தையுமே சைலண்டில் போடுங்க, ஓகேயா? எந்த ஒரு சின்ன சவுண்டும் போடாதீங்க. கண்டிப்பாக நான் ஒன்றா சேவ் பண்ணேன் அந்த பிளேஸ்க்கு என்ட்ராஃபேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே நம்ம பாய்ஸஸுமே மொபைலெல்லாம் சைலண்டில் போட்டுட்டு சீக்கிரமாகவே இந்த பிளேஸ்க்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இந்த மாதிரி சொன்னோம். ஜிமினா ஒயன் 3% சேஃபாக தான் இருக்காங்க. நம்ம இனி இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் இங்கே நிறைய சுவாமிஸ் இருக்குடே, எப்படி உள்ள என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாக்கிட்ட நம்ம ஜேகப் கேட்கவும், இந்த சுவாமிஸ்க்கு அதிகமாக சவுண்டு போட்டால் டக்குன்னு அந்த பிளேஸை பார்த்து மூவ் ஆன் ஆகி வருமா, நம்ம சட்டமே இல்லாமல் எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரைக்கும் என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாய்ஸஸ் ஆரம் ஜின்னு சுகா ஜேகப் 4 மெம்பர்ஸும் கரெக்டாக நம்மகிட்ட இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. அதாவது சோம்பிஸ் எல்லாத்தையுமே மூவ் ஆன் பண்ணிவிட்டு இசை பண்ண ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகுவாங்களா, அந்த மாதிரி என்ட்ரானா இப்போ நம்ம ஜேகே சைடை தான் கட்டுட்டு ஜேகே கரெக்டாக பேக் சைடில் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு டோர் இருக்கும்ல, அந்த வழியாக தான் உள்ளே என்ட்ரு ஆகுறாரு. நிறைய கன்ஸ் வச்சுருக்காரு. அதில் ஒரு கன்னை ஹேண்ட்ஸில் எடுத்த பொசிஷன்லேயும் நம்ம ஜேகே தான் சுவாமிஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு பயப்படலை, மறைஞ்சு நிற்கவும் இல்லை, ஒளிஞ்சு நிற்கவும் இல்லை, கட்டறி அளவும் செய்யலை, எதுவுமே பண்ணாமல் ஏதோ ரொம்ப கேஷுவலாக எனிமி கூட ஃபைட் பண்ணுற மாதிரியும் ஷாப்பிங் மால் ஏதோ ஷாப் பண்ண வந்துருக்க மாதிரியும் ரொம்ப கூலாகவே நேராக உள்ள என்ட்ராகிறாரு. சாங் போடினபடியே இங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் மட்டும் போடுங்கிற மாரி சும்மா நார்மலாக அப்படியே ப்ளே பண்ணபடி சாங் பண்ணபடி கன்னை ரோல் பண்ணபடி வந்தா ஆப்போசிட்டில் நம்ம ஜேகே இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு அட்டாக் பண்ண வர சுவாமிஸை கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஷூட் பண்ணி கில் பண்ணிக்கிட்டு நேராக டேயோட ஹேபினுக்கு வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி டேயோட ஹேபினுக்கு வந்துட்டு இருந்தால் இப்போ நம்ம ஜிமினா ஒயன் 3% இருக்கிற ரூம்குள்ளடம் டே என்னடா வித்தியாசமாக சவுண்டு கேட்குது, ஏதோ இந்த ரூம் பக்கத்தில் நிறைய சாம்பிஸ் வந்த மாதிரி இருக்குதே அப்படிங்கிற மாதிரி 3% ரொம்ப ஷாக் ஆனா. டே சட்டை எதுவுமே போட்டாட்டிங்கடா, ரூமை விட்டு போகட்டும், ஹயாங்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளை சேவ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அமைதியாக சின்னதாக கூட சவுண்டு போட்டுறக்கூடாது. ஏன்னா இவங்க இருக்கிற அந்த காரிடோர் இதில் சாம்பி மூவ் ஆன் ஆகுறது இவங்களுக்கு நல்லா தெரியுது, சவுண்டு கேட்குது, அந்த சாம்பிஸ்லாம் சவுண்டு கொடுக்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கொடுத்துட்டு அந்த பிளேஸ் வழியாக போகிற மூமெண்ட்ஸ் 3%க்கு ரூம்குள்ளே நல்லா கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் ரொம்ப பயத்தில் 3%ம் செம்ம ஷாக்கான மூமெண்ட்டில் அமைதியாக இருப்பாங்களா. அந்த மாதிரி இருந்தால் ஒரு 10 செகண்ட் கழித்து இந்த சவுண்ட் எல்லாமே நின்றும். அப்பா எல்லாமே இங்கேருந்து போயிடுச்சு பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் இப்போ அந்த காரிடோரிட்டில் அப்படியே பயங்கரமான பூட் சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி பூட் சவுண்டு கேட்டால் அச்சோ இந்த சோம்பி ரொம்ப வித்தியாசமான சோம்பியாக இருக்கும் முடிக்கே, உள்ளே என்ட்ராக சொல்லி செம்ம நர்வஸ் ஆகுது. இது ஒரு சோம்பியா இல்லை நிறைய சோம்பியான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீட் சவுண்டு அந்த பூட் சவுண்டை கேட்டுட்டு மறுபடியும் ஒரு சாமி வருதுடானுங்கிற மாதிரி 3% ஷாக் ஆனால் அந்த பூட் சவுண்டை நம்ம நோட் பண்ணிவிட்டு ஆகா
வாரது ஒன்றும் சுவாமி இல்லையே, சுவாமியை விட மோசமான ஒரு பசங்களா வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து இந்த டோர் கிட்ட வந்து நின்று டே வந்து டோரை கிரிப்பாக பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நான் ஒயின்னு நோட் பண்ணா சொன்னா கேளுங்கடா சுவாமியை விட மோசமான ஒன்றுங்க வருதுடா அதனால அந்த ரூமுக்குள்ள அதை அலா பண்ணக்கூடாது பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஒயினுக்கும் ஜிமினாவுக்கும் என்ன சொல்கிறான்ட்டேங்கிறதே புரியாமல் டோரை இவங்களும் வந்து கிரிப்பாக பிடிப்பாங்களா அந்த மாதிரி பிடிச்சா அந்த அம்மா ஜேகே தான் அந்த பூட் சவுண்டு போட்டு வந்த பர்சன்ட் மாஃபியா கிங்கில் அவரோட பூட் சவுண்டு ரொம்ப சவுண்டாகவே கேட்கும். அந்த மொமெண்ட்டில் பூட் சவுண்டை வச்சு உள்ளே என்ட்ராகிறது சுவாமி கிடையாது, அது நம்ம ஜோங்குக்கு. ஜேகேங்கிறதே கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி டோரை கிரிப்பாக ஜேகே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு பிடிச்சிருந்தான். கரெக்டாக ரூம் டோர்கிட்டையே நம்ம ஜேகே வந்து நிற்கிறாரு. இதுதான் டேயோட கேபின். பேபி எங்கே தான் விட்டுட்டு போனேன். பேபி இந்த ரூமில் இருக்குதா இல்லை வேற எங்கேயும் இருக்குதான்னு தெரியலையே. இந்த ரூமில் இருந்தால் எனக்கு ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருமே. பேபி நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாரி ஜேகே கரெக்டாக அந்த ரூம் டோர்கிட்டே நின்று நோட் பண்ணா டே எவ்வளோ நேரம் தாண்டா இந்த டோரை இப்படி கிரிப்பாக பிடிச்சிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னான். டே வாயை மூடுறா பேசாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டே அங்கே என்ன திங்க் பண்ணி இந்த டோரை இப்படி க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அடையாவது சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி வயன் பேசுனா டே நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கடா அமைதியாக டோரை மட்டும் பிடிங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களாவது கொஞ்சம் கம்மியாக தான் பேசியிருப்பாங்க. அதாவது சவுண்ட் அதிகம் இல்லாமல் கொஞ்சமாக தான் பேசியிருப்பாங்க. டே கொஞ்சம் வேகமாகவே பேசிடுவார் அந்த மாதிரி பேசணும். டோர் கண்டசி நிற்கிற ஜேகே டேயோட வாய்ஸ் கேட்டுரும். அச்சோ பேபி அப்போ இன்னும் கேபினில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேமா டோர் ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டே யாரோ உன்னோட நேமை சொல்லி கூப்பிட்றாங்கடா ஒருவேளை அவன் ஹயாங்க இருக்குமோ. டே நான் சொல்கிறத கேளுங்கடா அவன் என் ஹயாங்கெலாம் கிடையாதுடா அவன் சோபியை விட ரொம்ப மோசமான பசன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொன்னால் சுவாமியை விட மோசமான பசன்னா அப்போ இந்த ரூமுக்கு அலோவ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி 3 பர்சன்ஸுமே அந்த டோரை இன்னும் கிரிப்பாக பிடிச்சா அப்பா இப்போ அவரு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறாங்களே அவங்கிருந்து போகட்டேந்தி டோரை மட்டும் ஓப்பன் பண்ணிடாதீங்க சோம்பியை விட ரொம்ப டேஞ்சரான பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரை 3 பர்சன்ஸ் இந்த மாதிரி கிரிப்பாக பிடிச்சான். ஜேகே அந்த டோரை தட்டலாம் முடியாதுல்ல சவுண்டு கேட்டால் சுவாமி வந்துடும்ல அந்த மூமெண்ட்டுக்கு டோரை கொஞ்சம் புஷ் பண்ணி பார்க்குறாரு டோர் ஓப்பன் ஆகுதானுங்கிற மாதிரி இந்த மாதிரி புஷ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் காண்டாகி டேயாங் நான் இந்த ரூமுக்கு வெளியே தான் நிற்கிறேன் நான் தான் வந்திருக்கேங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் டோரை ஓப்பன் பண்ணு நான் உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பேசுவாரா. பட் 3 பர்சன்ஸும் ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருக்க மூமெண்ட்டுக்கு ஜேகே காண்டாகி உங்ககிட்ட இப்படி பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு இவ்வளோ ரிஸ்க்காக இருக்க சொல்லிங்க என்ன மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி 2 கிக் தான் டோரை கிக் பண்ணவே கிட்டல டோரை விட்டு மூவ் ஆனாகி நம்ம 3 பர்சன்ஸும் தூரமாக போய் விழுந்தா டோர் ஃப்ளோர்லேயே விழுந்துருச்சு. அச்சோ என் கேபின் டோரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டோரை நோட் பண்ணால் நம்ம ஜேகே தான் கரெக்டாக அந்த டோரு அந்த என்ட்ரன்ஸ் அந்த டோர்கிட்ட நிற்கிறாருல அந்த மூமெண்ட்டுக்கு அவர் உள்ளே என்ட்ரானா நான் தான் சொன்னேனே சுவாமியை விட செம மோசமான ஒரு தென்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணா டேய் இது இந்த மாஃபியா பர்சனில் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம ஜேகே நோட் பண்ணால் ஒயினுமே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு இவனுக்கு இங்கே என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே நோட் பண்ணால் ஜேகேடா டேயை மட்டும் யாரையுமே பார்க்கல டேயை மட்டும் நோட் பண்ணிவிட்டு என்ன பேபி ஐடென்சி கேம் விளாண்டுட்ருக்க சுற்றி எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுதுல்ல ஒன்றை சேவ் பண்ணதுக்கு நான் என்னோட உயிரையே ரிஸ்கில் எடுத்துகிட்டு உன்னை டேக் கேர் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு வேகமாக வந்தா என்ன இந்த மாதிரி டோருக்கு வெளியே என்ன நிற்க விட்டுக்கிட்டு ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்க சரி வா இங்கே சவுண்டு போட்டுட்டோம் சாம்பிஸ்லாம் அங்கே வந்துடும் நமக்கு இருந்து கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் கேட்பாரா அந்த மாதிரி கேட்டால் டே வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை நாக் பண்ணா உன்கிட்ட நான் பர்மிஷன்லாம் கேட்கல நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஃப்ளோரில் விழுந்துருக்கிற டேயை புஷ் பண்ணி அப்படியே தூக்கி எழுந்து நிற்க வச்சுட்டு நான் இப்போ ஒன்று அங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறேன் நீ என்ன ஃபாலோ பண்ணப்படியே வா என்னை விட்டு நீ எங்கேயும் மூவ் ஆனாக்காட சேஃபாக ஒன்று இந்த பிளேஸ்லேருந்தே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே நம்ம டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணோம். ஜிமினாவும் வயனுண்டா என்ன என்னடா எங்களை விட்டுட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வயனு நட் பண்ணால் நம்ம ஜேகேடா யாரடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த மாதிரி கேட்டால் நாங்கள் 2 பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸு எங்களையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்களேன் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு சொன்னால் நான் என் பேபி மட்டும்தான் டேக் கேர் பண்ண வந்துருக்கேன்
பேபியை டேக்கர் பண்ணியாச்சு, நாங்கள் 2 போகிறேன் அப்படிங்கிற மாரி டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பை பிடிச்சிட்டு வா போகலாம் அப்படிங்கிற மாரி டேயை இழுப்பாரா இந்த மாதிரி இழுத்தோம். இந்த மாதிரி இழுக்கிற மூமெண்ட்டுக்கு டே பக்கத்தில் இருக்க ஜிமினோட ஹேண்ட்ஸையும் ஒயனோட ஹேண்ட்ஸையும் கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டே நோட் பண்ணா, நான் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு எங்கேயும் சிங்கிளாக வர மாட்டேன். நீ சேவ் பண்ணணுன்னு தானே அங்கே வந்த, எனக்கு 2 கூட்டிகிட்டு போகணுன்னு தானே வந்த. என்ன கூட்டிகிட்டு போகிற இந்த பிளேஸில் என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போங்க, நாங்களும் உங்கள் கூடயே வரோம், என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் உன் கூட கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி நான் வந்தால் சிங்கிளாக வர மாட்டேன், இவங்க 2 பேர் கூட சேர்ந்து தான் வருவேங்கிற மாதிரி கிட்ட சொல்கிறது கேட்டுட்டு சரி ஓகே இப்போதைக்கு டக்குன்னு இந்த பிளேஸ்லேருந்து வேகமாக கீழே இறங்க முடியாது, பக்கத்தில் வேற ஒரு ரூமில் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ஏன்னா இப்போ இந்த பிளேஸில் சாம்பிஸ் வந்துடும் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு தான் இருப்பாரா. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் கரெக்டாக இந்த சவுண்டு நம்ம ஜேகே டோரை கிக் பண்ணி உடச்சிருப்பார்ல, அந்த சவுண்டுக்கு தூரமாக இருந்த சுவாமிஸ் அவ்வளோமே இந்த பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருக்கும். போதா குறைக்கு நம்ம ஜேகேக்கு பேக் சைடில் தான் சுவாமி நிற்குது. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜிமினாவும் ஒயினும் ஷாக் ஆனால் நம்மகிட்டே சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தா ஜேகேடாம் 3% ஃபேஸ் ரியாக்ஷனை நோட் பண்ணாங்க. ஜேகேடா இவங்களை பார்த்தபடி நிற்கிறாங்க, இவங்க எல்லாரும் டோரை பார்த்தபடி நிற்கிறாங்க, டோரு கிட்டடா சுவாமிஸ் நிற்குது, அதோட ஒரு 5 சுவாமிஸ் நிற்குது. அந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டுக்கு சீக்கிரம் வந்து இவனை கடிச்சு சுவாமி ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி டே வந்து ஜேகே சுவாமி கடிக்கணும், ஜேகே சுவாமி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடி முதல்ல இந்த டேவியில் இவனை சீக்கிரம் கடிச்சு இவனையும் உங்களை மாதிரி சுவாமி ஆக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி சுவாமிஸை நோட் பண்ணா, ஐயோ பேக் சைடில் சுவாமி இருக்குடே, இவன் வேற டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டானே, இவனோட சேர்ந்து நம்மளும் சுவாம்பிஸ் ஆக போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா ஒயின்னு நோட் பண்ணான். நம்ம ஜேகே தான் பேக் சைடில் சுவாமி வந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜேகே அட்டாக் பண்ணுற மாதிரி ஜேகே வந்து அப்படி பிடிக்க வந்தோம். நம்ம ஜேகே அவரோட லெக்கில் இருக்கிற 2 ஷார்ட் நைஃப் அப்படியே ஹேண்ட்ஸில் இருக்குது. அப்படி ஷார்ட்னா ரொம்ப ஷார்ட் கிடையாது, கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நைஃப் 2 நைஃப் இருக்குது, 2 அப்படியே லெக்குக்கிட்ட 2 எடுத்த வேகட்டிலேயே 5 மெம்பர்ஸ் அந்த 5 சுவாமிஸையும் நெக்கில் செஸ்ஸில் அப்படிங்கிற மாதிரி அப்படியே டக்கு டக்குன்னு சுருகி 5 மெம்பர்ஸையும் கீல் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி 5 சுவாமிஸை கீல் பண்ணதை பார்த்துட்டு நான் தான் சொன்னேனே நீ ஹியூமனே கிடையாதுன்ட்டு, சுவாமிஸையே இந்த மாதிரி கீல் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீ உண்மையிலே ஒரு டெவில் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணா, பா யார்டா நீ, கொஞ்சம் விவரத்தில் 5 மெம்பர்ஸை கீல் பண்ணிட்ட, அப்போ கண்டிப்பாக இவன் நம்மளை சேஃபாக வெளியே கூட்டி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜீமினா ஒயினும் நோட் பண்ணான். என்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க, இன்னும் நிறைய சுவாமிஸ் இந்த பிளேஸ்க்கு வரதுக்கா, வாங்க அங்கேருந்து போகலாம், முதல்ல நீ வா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை மட்டும் கிரிப்பாக பிடிச்சபடி அப்படியே அந்த ரூமில் இருந்து நம்ம டேயோட ரூம் வந்து 4th ஃப்ளோரில் இருக்கும். 4th ஃப்ளோர்லேருந்து 3rd ஃப்ளோருக்கு வந்திருப்பாங்க. அதில் ஒரு ரூம் டோரை ஓப்பன் பண்ணி அந்த ரூம்குள்ளே கரெக்டாக நம்ம ஜேகே அப்புறம் ஜிமின் ஒயன் டே 4 பர்சன்ஸ் உள்ள என்ட்ரு ஆகி டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. டே மட்டும் இந்த பிளேஸில் இருந்தால் ஜேகே எந்த வேகத்தில் உள்ள என்ட்ரு ஆகிருப்பார், அதை விட பல மடங்கு வேகத்திலேயே டேயை மட்டும் இங்கே 2 சேஃபாக கூட்டு போயிருப்பார். இப்போ டே கூட ஜிமினாவே ஒயினே சேர்த்து சேவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜேகேக்கு ரொம்ப டைம் ஆகுது. அந்த மூமெண்ட்டில் அப்படியே நம்ம ஜேகேடம் அப்படியே இந்த டோரில் சாஞ்சபடி நம்ம ஜிமினா ஒயின்னு டே 3% நோட் பண்ணிவிட்டு டே அப்படியே நோட் பண்ணுறாரு. ஜேகேயோட ஐஸ் மட்டுமும் டே மேலே மட்டும்தான் இருக்குது. டே அங்கிட்டு இங்கிட்டும் நடந்தபடி அப்படியே நைல்ஸ் எல்லாம் கடிச்சு துப்புறாரு. இதுக்கு மேலே என்ன பண்ணேன்னு தெரியலையே, யங்ஸ்டர் வேறு நம்ம பிளேஸில் என்னோட ரூமில் இருக்கோன்னு சொல்லிட்டோமே, பேசாடிக்கா ஹேங்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கர டென்ஷனில் திங்க் பண்ணபடியே அங்கிட்டு இங்கிட்டும் நம்ம டே நடந்துட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு பேபி, ஏன் அளவுக்கு டென்ஷனாக இருக்கிற, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உன்னோட ப்ராப்ளத்தை கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி பேசினா, என் ப்ராப்ளமே நீடான்டா, உன்னை யாரடா மண்டல என்ன சேவ் பண்ண இந்த பிளேஸுக்கு வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி ஜேகே பாட்டுட்டுனா நம்ம ஜிமினா ஒயினுடா சேவ் பண்ணி இந்த பிளேஸ்லேருந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவான்னு பார்த்தா இவன் ஃபைட் பண்ணி இந்த பர்சன்ட் அங்கேருந்து தப்பிக்க இந்த பிளேஸ்லேருந்து போக வச்சுருவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயாங்கு என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். நீ எதுக்காக என்ன சேவ் பண்ண வேண்ட, என் பேபி ஆச்சு அண்டாவை நான் சேவ் பண்ண வேண்டேன், சரி நான் ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு தான் உள்ளே என்ட்ரானு, அதனால என்னோடய எனர்ஜிலாம் ரொம்ப வீக் ஆகிருச்சு, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஒரு கிஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட ஃப்ளிட்டியாக பேச ஆரம்பிச்சிருவாரா. இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு அட பாவி நம்மளை சுட்டி 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும்
ஃபுல்லாக சுவாமிஸு. பக்கத்தில் கூட சுவாமி அங்கிட்டும் இங்கிட்டும் காரிடோர் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு. அந்த பிளேஸில் கூட உனக்கு ஃபிட்டியா எப்படிடா இந்த வேர்டெல்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணா. ஒயினுமேடா எவ்வளோ ப்ராப்ளத்துலேயும் எப்படி இவன் இவ்வளோ கூலாகவே பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணான். நம்ம காண்டாக்கி என்ன திமிருண்டா என்ன மாதிரி பேசுவேன், நான் என்ன உன்னோட ஒய்ஃபாடா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுனா, நீ ஒய்ஃப் தானே அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி, நம்ம 2 தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், இங்கேயே மேரேஜ் பண்ணிக்கலாமா உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் ஐயோ நம்மளை காப்பாற்ற வேண்டானா இல்லாட்டி நம்மக்கிட்ட ஃபுல்லாக ப்ளே பண்ணி விளாட வேண்டானாங்கிறதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து அந்த அக்கை பிரேக் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜேகே விடுற மாதிரியே தெரியல. கிரிப்பாக நம்ம டேயோட இப்போ பிடிச்சபடியே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம ஜிமினாடா கரெக்டாக நம்ம ஆரம்புக்கு கால் பண்ணி, நாங்கள் வந்து அந்த ரூமில் சாமிஸ் அட்டாக் பண்ண வந்துச்சு, நாங்கள் இந்த மாதிரி 3rd ஃப்ளோரில் இந்த மாதிரி ஒரு ரூமில் தான் இருக்கிறோம், நீங்கள் அந்த ரூமுக்கு வந்துருங்க, நீங்கள் வர டைம்லேயும் நாங்கள் அந்த ரூமில் மட்டும்தான் இருப்போம், எங்கேயும் எக்ஸ்சேஞ்ச் ஆக்க மாட்டோங்கிற வேண்டி ஜிமினா எல்லாத்தையும் சொல்கிறது கேட்டு பாய்ஸஸ்மே நம்ம இப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ராச்சு, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம், 3rd ஃப்ளோருக்கு போகணும் அப்படிங்கிற மாரி 3rd ஃப்ளோரை நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணால் இப்போ 3rd ஃப்ளோரில் ஸ்டெப்பில் தான் ஏறுறாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்பில் ஏறிட்டு இருந்தால் மேலே உள்ள ஒரு ஃப்ளோரில் சுவாமிஸ் அப்படியே நடந்து போயிட்டுருக்குமா, இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருந்தோம். நம்ம சுகர்டா சத்தம் போடாதீங்க அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சுன்னு ஜேகப் நோட் பண்ணால் அவங்களும் அப்படி சைலண்டாக அமைதியாக நின்னா. சுவாமிஸ் அப்படியே அந்த பிளேஸில் இவங்க 4 மெம்பர்ஸையும் நோட் பண்ணாமலேயே அந்த காரிடோரியமாக அப்படி கிராஸ் ஆகுமா. இந்த மாதிரி கிராஸ் ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோரே இப்போனா மூவ் ஆன் ஆகுறோம், இன்னும் 2 ஃப்ளோர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஸ்டெப்பில் ரன் பண்ணக்கூடாது இல்லை அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப சைலண்டாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாங்க சத்தம் இல்லாமல். இந்த மாதிரி நம்ம சுகாவும் ஆரம்பிச்சின்னு ஜேகப்புமே கரெக்டாக 2nd ஃப்ளோரை கிராஸ் பண்ணபடி 3rd ஃப்ளோருக்குமே வந்துட்டாங்க. இந்த மாதிரி 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டு சுகா அப்படியே கரெக்டாக என்ட்ராகலாம்ங்கிற மாதிரி பார்த்தா அந்த பிளேஸில் நிறைய சுவாமிஸ் உட்காந்துருக்குது. நிறைய சுவாமிஸ் 1% அட்டாக் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தா அச்சோ இந்த பிளேஸில் யாரோ மாட்டியிருக்காங்க உங்களுக்கு, இப்போ மட்டும் நம்ம அங்கேருந்து போகணும், அத்தனை சுவாமிஸும் நம்மளால் ஃபாலோ பண்ணணுங்கிற மாரி எங்கேயே அமைதியாக நெல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சின்னு ஜேகப்பை நோட் பண்ணால் ஏதாவது பெரிய ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிட்டத்தட்ட 25 சுவாமிஸ் இந்த பிளேஸில் தான் இருக்குது, அதனால் சத்தம் போடாமல் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தால் இங்கே நம்ம பாய்ஸஸ் தான் இந்த பிளேஸில் இருக்காங்கன்னா இதே ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 ரூம்ஸில் தனித்தனி 2 ரூம்ஸில் 4 மெம்பர்ஸ் to 4 மெம்பர்ஸ், அதாவது லேபில் ஒரு 4 மெம்பர்ஸுங்கிற மாதிரி மெடிசன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிப்போம்ல ரூம், அந்த ரூமில் ஒரு 4 மெம்பர்ஸுங்கிற மாதிரி இவங்க இந்த சுவாமிஸ்க்கெலாம் பயந்து போய் அந்த ரூமை க்ளோஸ் பண்ணபடி இங்கேருந்து எப்படி தப்பிக்கணுங்கிற மாதிரி இவங்க எல்லோரும் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்படியே இந்த பிளேஸில் இருந்தோம்னா அங்கேருந்து தப்பிக்க முடியாது, முதல்ல நம்ம அங்கே இருந்து இந்த வண்டி வழியாக எப்படியாவது வெளியே போயிடலாங்கிற மாதிரி அந்த 2 டீமாக இருக்காங்களா, அந்த 2 டீம் பர்சன்ஸுமே அவங்க இருக்க ரூமில் இருந்து அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சா போடணுங்கிற மாதிரி 8 மெம்பரும் அவங்கவுங்க ரூமில் இருந்து அப்படியே வெளியே வருவாங்களா, இந்த மாதிரி வெளியே வந்தோம். இப்போ அப்படியே நம்ம பாய்ஸை சைடை தான் கட்டுட்டு இங்கே இருக்கிற சுவாம்பிஸ் அவ்வளோமோ அங்கேருந்து மூவ் ஆன மோமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சுகாடா டக்குன்னு இங்கேருந்து கரெக்டாக டே சொன்ன ரூமுக்கு போகணுங்கிற மாதிரி கரெக்டாக டே சொன்ன ரூமுக்கே வந்துடுவாங்க. இந்த மாதிரி ரூமுக்கு வந்துட்டு அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டு டேயோட நேமை சொல்லி நம்ம சுகா கூப்பிட்றாரு. இந்த மாதிரி டேயோட நேமை சொல்கிற வேடை கேட்டு டே வேகமாக வந்து டோரை ஓப்பன் பண்ண வேண்டா, அந்த டோரை ஓப்பன் பண்ணாத அளவுக்கு நம்ம ஜெயிக்க பிடிக்கிறாரு. உனக்கு என்னடா பிரச்சனை, டோரை ஓப்பன் பண்ண விடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஜிகே நோட் பண்ணால் வெளியே ஏதாவது சோம்பிஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் சோம்பி என்னோட நேம் எப்படிடா தெளிவாக சொல்லும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த சோம்பிக்கு உன்னோட நேம் ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லுது அப்படிங்கிற மாதிரி டோரை ஓப்பன் பண்ண விடாத அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணுறது. இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறதை பார்த்துட்டு வெளியே என்னோட ஆயாங்ஸ் எல்லாம் இருக்காங்களா தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி ஜிகேயோட ஆன்சர் தள்ளி விட்டுட்டு டோரை ஓப்பன் பண்ணால் சுகா ஜேகப்பு ஆரம்பு ஜின்னு 4 மெம்பர்ஸும் கரெக்டாக உள்ள என்ட்ராயிட்டு டோரை ஓப்பன் பண்ண உனக்கு இவ்வளோ நேரமாடா அப்படிங்கிற மாரி நோட் பண்ணால் அதுக்கெல்லாம் காரணம்னா இல்லை இவன் அப்படிங்கிற மாதிரி ஜேகேயை காட்டுவாங்களா அந்த மாதிரி காட்டுனா ஜேகே பாட்டோன்னே நம்ம சுகாடா டேடா உன்னை தாண்டா தேடிக்கிட்டே இருந்தேன், நீ வந்து என்கிட்ட சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படியே பேக் சைட்லேருந்து கன் எடுத்துகிட்டு ஜேகேயை பாயிண்ட் பண்ணா சுகா என்னடா என்ன துரத்தி எப்போதும் ஃபாலோ பண்ணி என்னை பிடிக்க ட்ரை பண்ணுவேன் இல்லை கில் பண்ண ட்ரை பண்ணுவேன், இப்போ என்ன சுவாமிஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னை அட்டாக் பண்ணதுக்கு ரிஸ்க் எடுத்துங்க வண்டியா அப்படிங்கிற மாதிரி
ஜேகே சுகாவை கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சிட்டு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தாலும் பட் என்னடா உன்னால் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்மையாக கலாய்ப்பாரா. இந்த மாதிரி கலாய்ச்சா உனக்கு என்ன திமிருண்டா இந்த மாதிரி பேசுவாடா, உனக்கு இந்த பிளேஸில் என்னடா ஒர்க்கு, டே உன்னை இதே பிளேஸில் கில் பண்ணிட்டு தான்டா என் பிரதர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போவேங்கிற மாதிரி கன்னை ரோல் பண்ணப்படி ஜேகே ஷூட் பண்ண போனால் பிரதரா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சுகாவை நோட் பண்ணால் இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நம்ம ஜேகேயும் சுகாவையும் நோட் பண்ணோம். டே இந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு என்னடா ஒர்க் அப்படிங்கிற மாதிரி ஜேகப்பு கோவமாக ஜேகே நோட் பண்ணால் அதே கொஸ்டினை தான்டா நானும் கேட்குறேன், இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி சுகாவையும் ஜேகப்பையும் பட்டு கேட்கவும், டே நான் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை சேவ் பண்ண வந்துருக்கேன், அவன் அவனோட பிரதரை சேவ் பண்ண வந்துருக்கான். சுகாவுக்கு ஒரு பிரதரா, கண்டிப்பாக சுகா மாட்டிட்டான், அப்படியே சும்மா வர்றப்பா சேவிங் கிங் மட்டும் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம சுகாவை நோட் பண்ணிவிட்டு யார் உன்னோட பிரதர் அவனா அப்படிங்கிற மாதிரி சீமினாவை பாயிண்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணால் ஹயாங் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட க்ளோஸ் ஆகுண்டா. அண்ட் நம்ம ஜேகே சும்மா இல்லாமல் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி பேக்கப் பண்ணப்படி கிரிப்பாக பிடிக்கிறாரு. எங்கே பேபி போகிற அப்படிங்கிற மாதிரி பிடிக்கவும் நம்ம சுகா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன திமிருண்டா என் பிரதரை இந்த மாதிரி பிடிப்படா, தள்ளி போடா அவனை விட்டு அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுனா, டே சேவிங் கிங் உன்னோட பிரதராடா இந்த ஏஞ்சலு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி அவன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டான், என் ஹிப்பில் இந்த ஆன்சர் எடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பாட்டு நம்மகிட்டே பேசுனா, டே நீ என் பிரதர்கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்கடா, தள்ளி போடா, இல்லாட்டி இதே பிளேஸில் உன்னை ஷூட் பண்ணி உண்மையிலே கீல் பண்ணிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கோமா கட்டுனா, நீ கொஞ்ச நேரம் வாய மூடு சுகா, நீ கத்துற கட்டுக்கு எல்லாருமே டெத்தாக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை சுகாவோட மவுட்டை க்ளோஸ் பண்ணான். நம்ம ஜேகே தான் ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எனிமி உன் பிரதர்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்டை திரும்பவும் சுகா முன்னாடியே ஃப்ளிட்டியாக பேசுகிறாரு. நீ ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பெருசாக்குற, ஹயாங் முன்னாடி என்னடா ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்க, என்னை விட்றா மாடல ஹயாங் இவங்கிட்ட இருந்து என்னை காப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே சுகாவை இந்த மாதிரி பாட்டு பேசினா ஜேகேயை நோட் பண்ணிவிட்டு ஏன்டா என் பிரதர் எப்படி பிடிச்சிருக்க, ஒழுங்கு மாதிரியே அவனை விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா இந்த மாதிரி ஜேகே பாட்டு கட்டுனா, டே இங்கே என்ன ப்ராப்ளம் பண்ண வந்தீங்களாடா, ஃபைட் பண்ண வந்தீங்களாடா, அவ்வளோ வெறுமே ரிஸ்கில் இருக்கோண்டா, இங்கேருந்து சேஃபாக எப்படியாவது இந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சு வெளியே போகணும், அந்த ஒர்க்கை மடலை பார்த்துப்போண்டா, அதுக்கப்புறம் உங்கள் ஃபைட்டை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டணும். சரி ஓகே, முதல்ல நம்ம இந்த பிளேஸ்லேருந்து வெளியே போகணுமே, எப்படி வெளியே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம சுகா சொல்லவும் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஜேகே தான், நான் இந்த பிளேஸில் உங்கள் யாரையும் சேவ் பண்ண வரல, என் பேபி மட்டும்தான் சேவ் பண்ண வந்துருக்கேன், பேபி அதான் அவங்க பிரதர் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை சேவ் பண்ண வந்துட்டாங்களே, நான் உன்னை ஈஸியாக அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை மட்டும் அங்கேருந்து பிடிச்சி இழுப்பாரு. அந்த மாதிரி இழுட்டான். யாரடா மண்டல உன் கூட வாரேன்னது, நான் என் ஹயாங் கூட தான்டா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட ஆன்சர் தட்டி விட்டுட்டு சுகா கிட்ட வரலானுங்கிற மாதிரி வந்தா ஜேகே டேயோட ஹிப்பை கிரிப்பை பிடிக்கிறாரு. ஐயோ நம்மகிட்ட ப்ராப்ளம் பண்ணதுக்கு நீ வந்துருக்கானே, உன்னை மடலை எவன்டா என்னை சேவ் பண்ண வர சொன்னதுங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணா, நான் உன்னை சேவ் பண்ணடா வந்துருக்கேன், உன் ஹயாங்கப்பட்டன திங்கிங்லாம் எனக்கு தேவையில்ல, உன்னை அங்கேருந்து சேஃபாக கூட்டிகிட்டு போகணும், அது மட்டும்தான் என்னோடய ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி டோருக்கு வெளியே ஏதாவது சோம்பிஸ் இருக்கானுங்கிற மாதிரி செக் பண்ணதுக்கு டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சுகா அப்படியே எட்டிப்போ பாரா அந்த மாதிரி எட்டிப்பட்டா தூரத்தில் கொஞ்சம் சோம்பிஸ் இருக்குமா, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நக்கல் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்க இப்போ பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுவாமிஸ்லாம் எதுவுமே இல்லை, ஜெகேனே மடலில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் எடுக்க மொட்டலில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அப்படியே நம்ம சுகாவை நோட் பண்ணால் நீ ஃபஸ்ட்டில் போ, உன்னை ஃபாலோ பண்ணப்படி நாங்கள் எல்லாருமே வருவோம், நான் என்ன உங்களுக்கு ஹெட்டாடா, நான் முன்னே போனதோட என்னை ஃபாலோ பண்ணப்படி நீங்கள் வர்றதுக்கு, போலீஸ் ஆஃபீஸர் நீடானா, ஹையர் ஆஃபீஸர் நீ மண்டலில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ கூட 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் டேட்டான் ஐயோ இங்கேருந்து தப்பிப்போமா என்னன்னு தெரியல, ஆனால் இதே பிளேஸில் எண்டாகிருப்போங்கிறது மட்டும் ரொம்ப நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி எழுந்துட்டு தயவு செஞ்சு தேவையில்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பண்ணாதீங்க, இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணும் அதை மட்டும் திங்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோமா இந்த மாதிரி
திருவாரு இந்த மாதிரி கட்டுனா அடா பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நம்மகிட்டே நோட் பண்ணா நம்ம ஜேகேனா பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஏன் தெரியுமா? சைலண்டாக இருக்க தெரியாது. லைப்ரரியில் எவ்வளோ சைலண்டாக இருக்கணுமோ அதேமாரி சோம்பி இருக்கிற பிளேஸ்லேயும் சைலண்டாக தான் இருக்கணும். இப்போ அவ்வளோ வெறும் சோம்பியோட ஹேண்ட்ஸாலேயே சோம்பியாக மாறப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிச்சா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் கூட உனக்கு எப்படிடா சிரிப்பு வருதுங்கிற மாதிரி அப்படியே ஜேகே கிட்ட வந்துட்டு ஜேகே பயங்கரமாக அடிக்கிறாரு. இதுக்கெலாம் நீ தான் காரணம், இதுக்கெலாம் நீ தான் காரணங்கிற மாதிரி அடித்தான். அந்த ரூம் டோராக வெளியே இருந்த சோம்பிஸ் உடைக்கிடு இந்த மாதிரி உடைச்சா ஐயோ ரூம்ஸை உடைக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கானான். பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்கிறத ஜேகே நோட் பண்ணிவிட்டு அந்த விண்டோவை ஓங்கி கிக் பண்ணி உடச்சிட்டு பேபி அப்படிங்கிற மாதிரி டேக்கு விடவும் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வா நம்ம ரெண்டு இந்த விண்டோ வழியே தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா இந்த மாதிரி சொன்னான். நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சுகாவுக்கு நல்லாவே புரியுது. இங்கேருந்து இந்த டோர் வழியாக வெளியே போக முடியாதுன்னு தெரிஞ்சு டக்குன்னு அந்த விண்டோ வழியாக அந்த சைடு போயிடுவார். இந்த மாதிரி பண்ணால் டேய் நீ தப்பிச்சு போட்டுக்குன்னு இந்த விண்டோ ஓப்பன் பண்ணல, என் பேபி இதாக பேச்சு போகிறதுக்கு தான் விண்டோ ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜேகே இந்த மாதிரி பேசினோம். ப்ராப்ளத்தை பெருசாக்காமல் மட்டும் இல்லை எங்கே இந்த சைட் அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம அப்படியே நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு அவன் பிரதர் ஒன்று அந்த பிளேஸ்க்கு கூப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொன்னால் சுகா அந்த சைடு போனதை நோட் பண்ணிவிட்டு டேமே கரெக்டாக அந்த விண்டோ வழியாக அந்த சைடு போயிடுவார். இந்த மாதிரி போனோம். போன அடுத்த செகண்டே நம்ம ஜேகே அந்த சைடு போக ட்ரை பண்ணால் அதே ரூமுக்குள்ளே ரொம்ப நர்வஸில் பைட்டில் ஆரம்பு ஜின்னு அப்புறம் நம்ம ஒயனு ஜிமினி 4 மெம்பர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் 1 by 1 உள்ளே என்ட்ராகுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விண்டோ வழியாக அந்த சைடு தப்பிக்க வைக்க பார்ப்பாரு. இந்த மாதிரி தப்பிக்க வைக்கப்பட்டான். லாஸ்ட்டில் ஜேகப் தான் கன்னை பாயிண்ட் பண்ணபடியே நீ முதல்ல போ, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகப் சொல்லுவாரா. சீன் பண்ணாத போ மாட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜேகப் கரெக்டாக உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணால் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இருந்து போகலன்னு வச்சுக்கோங்க நானே உன்னை கீழ் பண்ணிவிட்டு இங்கேருந்து தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நீ செஞ்சாலும் செய்வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகப்பும் கரெக்டாக இந்த விண்டோ வழியே தப்பிச்சு வெளியே போன அடுத்த செகண்டே டோரை உடச்சிட்டு சோம்பிஸ் அவ்வளோ உள்ளே என்ட்ராகுது. இந்த மாதிரி என்ட்ரானா வெளியே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறுமே ஜேகே நீ வெளியே வரலையா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பன் ஜின்னு ஒயனு ஜிமினா எல்லாருமே ஜேகேயோட நேமை சொல்லி கட்டுனா டேடா என்ன இன்னும் ஜேகே வெளியே வரலையா, எல்லா திங்ஸும் உடஞ்ச மாதிரி சவுண்டு கேட்குது. அப்போ இந்த ஜேகேக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணால் எங்கே நம்ம சுகாடா அவன் எப்படியாவது தப்பிச்சு வந்துடுவான், அவனுக்கெல்லாம் யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை, வா மாடல் அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி மற்ற பாய்ஸஸை கூட்டிகிட்டு சுகா அங்கேருந்து இன்னொரு பிளேஸுக்கு சேஃபாக இருக்கட்டுக்கு இன்னொரு ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் கரெக்டாக இப்போ அந்த பிளேஸில் சோம்பிஸ் ஆப்போசிட்லேயும் பக்கத்தில் வர மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு ஒரு ரூம் டோர் ஓப்பனில் இருக்கதே பார்த்துட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே யாருமே இல்லாத நோட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமே உள்ளே போக சொல்கிறாரு. நம்ம ஜிமினா தான் ரொம்ப சேட் ஆகிட்டாரு. அந்த பிளேஸ்லேருந்து சேவ் பண்ணது தானே ஜேகே இங்கே வந்தான். அவன் பேட் பர்சண்ட்டாக ஒரு மாஃபியாவாக இருந்தாலுமே ஹெல்ப் பண்ண தானே செஞ்சான். ஆனால் ஜேகேக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, இந்த டேக்கு அந்த திங்கிங்கே இல்லை பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை நோட் பண்ணால் டேக்குமே ஒரு மாதிரி லைட்டாக சேட் ஆகுது. ஏன்னா அந்த ரூம்லேருந்து டப்பிக்க ஹெல்ப் பண்ணது நம்ம ஜேகே தானே. அந்த மூமெண்ட்டுக்கு ஜேகேக்கு எதாவது ஆயிருக்குமோனுங்கிற மாதிரி கொஞ்சம் சேடான மூமெண்ட்டில் நோட் பண்ணபடியே கரெக்டாக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானோ டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்சபடி என்ன பேபி இப்படி என்னை பாண்டியில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே என்றாக வரா. அந்த மாதிரி என்றானோம் டேதான் அதானே பாட்டேன் உனக்காவது ஏதாவது ஆகிறடாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னடா தப்பிச்சிட்டே அட்டனை சோம்பிட்டையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ அந்த ரூமை காட்டுனா 10 சோம்பிஸ் அந்த ரூம்குள்ளே என்ட்ரா இருக்கும். ஜேகே அந்த விண்டோ வழியே தப்பிக்க ட்ரை பண்ணியிருப்பார். பட் அவரால் டக்குன்னு அந்த விண்டோவில் என்ட்ராகி தப்பிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக சோம்பிஸ் நெக்லேயோ இல்லை ஹேண்ட்ஸ்லேயோ ஜேகே கடிச்சிருக்கும். அந்த மொமெண்ட்டில் இந்த வழியாக போனால் நம்ம இனி தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே கிட்ட இருந்த மொத்த கன்னை எடுத்து ரோல் பண்ணபடி ஷூட் பண்ணி 10 சோம்பிஸையும் கில் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து ஆப்போசிட்டில் வர சோம்பிஸை பாட்டு ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிருப்பார். இந்த மாதிரி ஓடுனா நம்ம சுகா பாய்ஸஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே என்ட்ராகிறத ஓடிட்டு வர நம்ம ஜேகே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே நேராக டேக்கிட்ட தான் வந்துருப்பார். அந்த சோம்பிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர சோம்பிஸை அந்த பிளேஸ்லேயே கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது இன்னொரு பிளேஸில் மூவ் ஆன் ஆகிற மாதிரி சவுண்டை சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நேராக நம்ம டேக்கிட்ட வந்துருப்பார். அதான் எனக்கு தெரியுமே நீ அவடு இங்கே இருக்க சோம்பிஸ் ஹேண்ட்ஸில் டெட் ஆகிறடாவது
இங்கேருந்து போகட்டுக்குள்ளே இங்கே இருக்க மொத்த சோம்பேஸையும் நீயே கில் பண்ணிடுவப்போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே நோட் பண்ணா. ஹே ஜேகே உனக்கு ஒன்றும் ஆகலையா அப்படிங்கிற மாரி ஜெமினா மைனும் ஜேகே நோட் பண்ணா. அச்சோ நம்ம பேபியை விட இவங்க 2 பேரும் நம்ம மேலே ரொம்ப கேரிங்காக இருந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் மேலே ரொம்ப கேரிங்காக என்னை பற்றி கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. பட் உங்ககிட்ட இந்த வேர்டை கேட்க விரும்பல. டேமா அப்படிங்கிற மாரிட்டே நோட் பண்ணா. நம்ம டேடா ரொம்ப டயர்டாகிருச்சு. எல்லோரும் இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் இதே பிளேஸில் ரெஸ்ட் எடுப்போம். கண்டிப்பாக ஜாம்பிஸ் எல்லாமே கொஞ்சம் ஹவர்ஸ் கழிச்சு அதுவும் ரெஸ்ட்டு எடுக்கும். அப்போ நம்ம அங்கேருந்து தப்பிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பேசிட்டு அப்படியே எல்லாருமே ஃப்ளோரில் ஒவ்வொரு ஓரமாக உட்காந்துருந்தோம். டேயுமே கரெக்டாக சுகா பக்கத்தில் வந்து உட்கார வருவாரா இந்த மாதிரி உட்கார வந்தா டேயை புஷ் பண்ணி இழுத்து ஜேகேயோட லெக்குக்கு நடுவில் நம்ம டேயை உட்கார வைக்கிறாரு. ஏன்டா இப்படி என்ன பாடுத்துறேன், எதுக்குடா என்னை இப்படி தூக்கி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜேகே நோட் பண்ணா.